ஆண்டவராகிய இயேசுவின் அதி உன்னதமான நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஒரு புது பலன் உண்டு. அவருடைய சமூகத்தை நீங்கள் தேடும்போது தேவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்து உங்களை அர்ப்பணிக்கும் போது தேவாதி தேவனுடைய தயவு உங்கள் மேல் இறங்கி வரும். ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் போது ஆவியானவருடைய புதிய பலன் உங்களுக்கு நமக்கு நிறைவாக கிடைக்கும். இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை நீங்கள் அடையும்படி ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. இன்றைக்கும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு நமக்கு சொல்லும் அற்புதமான ஒரு செய்தி. 78ஆம் சங்கீதத்தில் முதல் வசனம், என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகில் போதிக்கும் அவர் ஜீவ சத்தியத்தை குறித்து இங்கே சொல்லுகிறார். இதைதான் உலகம் இரட்சகர் இயேசு கிறிஸ்து மனித குலத்திற்கு இன்றைக்கும் சொல்லும் ஒரு செய்தி. என் ஜனங்களே இதோ என் உபதேசத்தை கேளுங்கள். எத்தனை அற்புதமான ஒரு காரியம் என்று பார்த்தீர்களா? ஏனென்றால் ஆண்டவராக இயேசுவினுடைய உபதேசம் என்பது மனிதனை மனம் திருப்பச் செய்கிறது. இயேசுவினுடைய உபதேசம் மனிதனை சுகமாக்குறது. இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம் மனிதனை வாழ வைக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம் மனிதனை பரிசுத்தவானாய் பலமுள்ளவனாய் அது மாற்றி விடுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்பது பிதாவினுடைய அந்த நித்திய உபதேசமாய் தன் பேரான குமாரன், ஒரே பேரான குமாரன் கிறிஸ்து வழியாக மனித குலத்திற்கு இன்றைக்கும் அது கொடுக்கப்படுகிறது. என் அன்பானவர்களே, நாம் எப்பொழுதுமாய் ஆண்டவராக இயேசுவினுடைய உபதேசத்தை கேட்டு அதனால் உயிர்த்தெழுந்த ஒரு வாழ்க்கை வாழவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, சங்கீதம் 78ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தை பாருங்க. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். இதுதான் ஒரு விசுவாசிகளுடைய வாழ்க்கை. அந்த தேவனுடைய அழியாத உபதேசத்தால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தாயும் தகப்பனும், வாழ்க்கை மாற்றப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் அந்த ரட்சிப்பின் வார்த்தைகளை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை தன் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். அந்த பிள்ளைகள் அதனால் புதுபலன் அடைவார்கள். அவர்கள் வாழ்க்கைகள் சீர்படுத்தப்படும். அந்த பிள்ளைகள் அனுதினமும் பரிசுத்த வேதத்தை வாசிக்க வைக்க வேண்டும். அவர்கள் என்னதான் படித்தாலும் கூட சரி, எல்லாவற்றுக்கும் மேலாக புனித பைபிளை படிக்க வைக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் எல்லாவற்றுக்கும் அப்பா பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் உமக்கு நன்றி, இவைகளை தந்தீரே நன்றி என்று பிள்ளைகள் பரலோக பிதாவுக்கு நன்றி சொல்ல வைக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலவீனமானது, பாவமானது அவர்கள் விட்டு விலக வேண்டும் என்றால் அந்த பிள்ளைகள் ஆண்டவராக இயேசுவினுடைய உபதேசத்தின்படி நடக்கிறவர்களாக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இதைத்தான் ஆவியான தேவன் ஒவ்வொரு விசுவாசிகள் வழியாக, ஒரு குடும்பத்தின் தாய் தகப்பன் வழியாக தன் பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் போதித்து அவர்களை மென்மையான ஞானமுள்ள உத்தமமான சந்ததிகளாக தேவன் மாற்ற சித்தமுள்ளவராக இருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் விசுவாசிக்கிற போதனைகளை உங்கள் பிள்ளைகள் கடைபிடிக்கும்படி அவர்களுக்கும் எடுத்து சொல்ல கர்த்தருடைய வசனம் உங்களை இந்த நாளில் உறுதிப்படுத்துகிறது. அப்படி நடப்போமா? ஒப்பு கொடுப்போம், ஜெபம் செய்வோம். அன்புள்ள தேவனே, உம்முடைய வார்த்தையின்படி வாழ நாங்கள் அழைக்கப்பட்டோம். அந்த வார்த்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தரவும், பிள்ளைகளை நடத்தவும், பிள்ளைகளுக்கு போதிக்கவும் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனே, இந்த உமது வார்த்தை தான் எல்லாரையும் சுத்திகரிக்கும், விடுவிக்கும், அபிஷேகிக்கும், ஆசீர்வதிக்கும், சுகமாக்கும், அவர்களை புதுபலன் பெற்றவர்களாக, ஜெயிக்க வைக்கிறவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக அது மாற்றும். அப்படியே நீ செய்வுகிற தயவுகளுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.